what to do. உங்களுக்கு அந்த பேஷன் வேணும். ஃபீலிங் கழுத்தை பிடிச்சி எனக்கு சில பேர் தெரிஞ்சு கிராப் முடியும். இப்போட கலாச்சாரம் அப்படி இப்போட வேலை கலாச்சாரம் சரியாயிடுச்சு. I am in MMA. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதாவது அந்த அரசியல் நடக்கிறப்ப கிடைக்க வேண்டியவங்க கிடைக்காம போயிருது. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றீங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல கெட்டிக்காரங்களை we have lost. Yes. Okay. The system அப்படி இருக்குது. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மிந்தி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் செய்யறதுக்கு இஸ் ஓபன். ஏன்னா வெரி லிமிட்டட் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ கிராஜுவேட்ஸ் ரொம்ப ஹவுஸ் பண்ண முடிச்சுட்டு நீங்க இந்த சப்ஜெக்ட் இந்த ஃபீல்ட்ல தான் நீங்க மாஸ்டர் பண்ண போறீங்கன்னா இப்ப நிறைய சேனல் இருக்குது. பட் அரசாங்கம் மூலியமா நீங்க போகணும்னு நினைச்சாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கோட்டா சிஸ்டம், அது அப்பயும் இருந்தது. இப்ப ரொம்ப கடினமா இருந்தது. ரொம்ப 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 டிடிஎஸ் இருக்கு. ஒன்னொன்னு நம்ம லூஸ் பண்றோம். நல்ல குவாலிட்டியா இருக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஜித்தனர் எல்லாம் நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. எஸ், அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆக வேண்டியவங்க ஸ்டில் இப்போ குரோனிக் எமோஸா இருக்காங்க. எனக்கு குரோனிக் எமோவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு சில பேர் தெரிஞ்சும் கிராப் ஓடிட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா. அதாவது இப்ப நீங்க எப்படி பார்த்து வந்தீங்கன்னாலும் ஒருத்தவங்க மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது don't force them. அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்னால அவங்களா பில்ட் பண்ணலாம். மெதமிஞ்சி கடந்து வழி இல்லாம போச்சு. எஸ், அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம நல்ல பிரீட உருவாக்குறது இல்லை. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறவன் அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் அவனுக்கு சப்போர்ட் இல்லை. சில பேர் இன்ட்ரெஸ்டே இல்லாம வரான். ஓகே, எதுக்கு வரான்னா அவன் எதுக்கு வரானே தெரியல. கேட்டா மை பேரண்ட்ஸ் டெல் மீ அப்படிங்க ஆங்கிலத்திலே பதில் சொல்லிடுவாங்க. ஆமா, அப்புறம் ஒருத்தனை கேட்டா ஐ டோன்ட் நோ வாட் டு டு அப்படின்பா. ஆனா இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் லாஸ் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ரேகிங் மாதிரி போச்சு போல. ஒரு டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்கோ, ஒரு 12 ஹவுஸ்மெண்ட் தான் இருக்கும். ஓடிக்கு நீங்க தான் போகணும், கிளினிக்கையும் நீங்க தான் பார்க்கணும், வாட்டர் ரவுண்ட்ஸையும் நீங்க தான் பண்ணணும், ஆக்டிவ் காலும் நீங்க தான் செய்யணும், பேசிவ் காலும் நீங்க தான் செய்யணும். அங்க எத்தனை பேர் இருக்கும்? இன்னைக்கு 5 பேர் வெளியாகும்னா இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் அவுட் செஞ்சா நாளைக்கு 5 பேர் ரெடியா இருக்கும், இன்னும் 2 பேர் ஓட்டில. சோ யூ ஆர் டூ டைட். அது ரேகிங் கிடையாது. இது கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஹவுஸ்மேன் கோ த்ரூ பண்றதுக்கு இது ஒரு ப்ராசஸ். அதாவது அவனை செதுக்கிறதுக்கு இந்த 2 வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட். தப்பா போர்ட்ரே பண்ணிடுறாங்க. எஸ், இப்போ நான்லாம் ஒரு என்ஐசியூவே கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளவு பிளட் டேக்கிங் இருக்கும். we have no complaints. இது நம்மளோட வேலை. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க இந்த ஒரு கியூபிக்கலுக்கு 2 பேர் இருக்காங்க. மேபி அப்போட கலாச்சாரம் அப்படி இப்போட வேலை கலாச்சாரம் சரியாயிடுச்சுங்களா? கலாச்சாரம் அப்படிங்கிறது எனக்கு அந்த ப்ராசஸ் அது மாறினது எதுனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. I would say maybe because of the breach. Because of the breach. Yeah. Right. Some was forced, some was not volunteer. உங்களுக்கு அந்த பேஷன் வேணும். Okay, can it be they are not motivated because very less salary? Definitely. Secondarily, they are not motivated. Why they are not motivated? Because you are all contractual. Yes. Is it because of that? இப்போ இடைக்காலத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆகிட்டு. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப நிறைய பேர் ஹவுஸ்மேனை முடிச்சுட்டு ஒரு ஒரு தீர்வு இல்லாம இருந்தாங்க அவங்களோட டெஸ்டினி. பிகாஸ் தே were not absorbed as a permanent doctor in the system. You see, when you are not permanent doctor in the system, நிறைய சலுகை இழப்பாங்க பிள்ளைங்க. உதாரணத்துக்கு என்னன்னா அவங்களோட மாஸ்டர் படிப்பு கெடும். அப்புறம் அவங்களுக்கு மத்த சலுகைலாம் அதெல்லாம் தடையாகுது. அப்போ அந்த விஷயம் அது ஒரு பெரிய சண்டை. இதனாலேயே நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சு ரிசைன் பண்ணி எத்தனையோ பேர் என்கிட்டயே வந்திருக்காங்க.
உங்க கிளினிக்ல ஷேர்லாம். I am giving 444 what government is paying. Yes. And the working hours is just 1/3 of what they are doing now. Or I would say at least about half. You see? And they are only paying 1/3 of what I'm paying. You see, you need to treat them well. Yes. End of the day, they are doctors. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் டாக்டர். என்னோட கருத்து நினைக்கிறேன் இதுதான் முன் வைக்கலாம்னு இருக்கேன். அதாவது டிமோட்டிவேட்டட். Yes, that is a major part of it. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நம்ம டிகிரியை முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்க்கு திரும்பி வெளியே போகணும்னா அது ரொம்ப பணம் செலவாகும். டாக்டர், டிகிரி முடிக்கிறது பெரிய விஷயம் ஒண்ணு. ஆனா டிகிரி அதிக வேலைக்கு முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் டாக்டர். அது இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா பிள்ளைங்க வரப்ப நீங்க இப்ப பாருங்க டாக்டர், தெரியல இது வெரி ட்ரூ ஃபேக்ட். நான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் நீங்களும் அது ஒப்புக்கொள்வீங்க. இப்போ டாக்டரோட சேலரி 30 வெள்ளிங்க 40 வெள்ளின்றாங்க. என்னோட மேட் வீட்டுக்கு வந்தா 1 மணி நேரம் 20-30 வெள்ளி கேட்கறாங்க. See, இது வந்து இப்ப இடைக்காலத்துல வந்து ஒரு பெரிய ஃபிரிக்ஷன் ஆகி பிரைவேட் ஜிபி பிராக்டிஷனர்ஸ்க்கும் அரசாங்கத்துக்கும், அதாவது மெடிக்கல் கவர்மெண்ட்ல இந்த ஹெல்த் மினிஸ்டரி கூட ஒரு பொற்காலமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. See, I am in MMA. See, நான் ஒரு பிபிஎஸ்ல ஒரு சாம்பியன்ஸா இருக்கேன். சரியான ஆளை தான் கூப்பிட்டுருக்கேன் டாக்டர் நீங்க. See, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கடைசியா எங்களையும் கொடித்து போயிடுறாங்க. இதை வந்து நீங்க இந்தோனேஷியால பார்த்திருக்கலாம், இந்தியாவில பார்த்திருக்கலாம். ஆனா இந்த நம்ம நாட்டுல இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது என்ன பிரமாதம் இதுல மெயின் பிக்சரு அப்படிதான் சொல்ல வரீங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. எதுக்கு அப்படின்னா அவங்களோட விண்ணப்பம் வந்து கழுத்தை பிடிச்சி அமர்ந்துறாங்க. இந்த விண்ணப்பம்லாம் யாரு போடுறா டாக்டர்? அரசாங்கம். இதுல அரசாங்கத்துக்கு என்ன சார் டாக்டர் வருது? இதுல இதை நான் பேசலாமா பேசக்கூடாதான்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய கூட்டணியே இருக்குன்றீங்களா? ஒரு கூட்டணி இருக்கு, ஒரு கேம் பிளே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸ்லோலி they are killing GP. ஓகே. எப்படின்னா நிறைய தடை இப்ப புதுசா வந்து அதாவது நம்ம PDPA ஆக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் டாக்டர். இந்த நீங்க தடை சொல்றதுக்கு பதிலா நான் ஒரு கரெக்ஷன் பண்றேன் டாக்டர். இதெல்லாம் மணி மேக்கிங் டூல்ஸ். PDPAன்னு ஒரு ஆக்ட், அது ஆக்ட் கிடையாது. காசு நீங்க சிஸ்டம் காசு ஒரு மலை போல் எழு